சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி அடைவதற்கு சுமார் 250 கோடி ஒவ்வொரு தொகுதிகளிலும் செலவிட வேண்டும். திமுகவின் தலைமை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மேலும் இரண்டாவது முறை ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற இக்கட்டான சூழலும் அழுத்தமும் திமுகவிற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் புதிய கட்சிகள் தமிழகத்தில் தோன்றியதும் தற்பொழுது தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதும் தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதிலிருந்து திமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்றால் ஒன்றால் மட்டும்தான் அதை உறுதிப்படுத்த முடியும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் இதற்கு முன்னால் நடைபெற்ற தேர்தல்களில் 70 முதல் 110 கோடி வரை செலவு செய்தார்கள். இந்த முறை 250 கோடி, அது திமுகவின் வேட்பாளராக இருந்தாலும் சரி, திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இருந்தாலும் சரி, சுமார் 250 கோடி வரை செலவு செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் களத்தில் இறங்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக உறுதியாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. கூட்டணி கட்சியை வலுப்படுத்த வேண்டும். தொகுதி பங்கீடு மிக முக்கியமான ஆதாரங்களுடன் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குளறுபடியை ஏற்பட்டால் ஸ்டாலினுக்கு மீண்டும் மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். கூட்டணியை பிளவுபடுத்துவதற்கு கட்சிக்கு வெளியே பலரும் இருக்கிறார்கள், கட்சிக்குள்ளேயும் பலரும் இருக்கிறார்கள் என்பது ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். 250 கோடி செலவு செய்ய தயாராக இல்லாதவர்களுக்கு சீட் வழங்கப்படாது என்பதையும் ஸ்டாலின் அவர்கள் கராராக பேசிவிட்டார். இந்த முறை நிச்சயம் திமுக ஆட்சியை கைப்பற்றுமா என்பது எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் தெரியாது. 4 முனை போட்டி என்ற காரணத்தினால் 50 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் திமுகவின் எம்எல்ஏ தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான். ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறலாம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.